அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே இனிதான் ஆட்டம் ஆரம்பம். நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை காரணமாக 22க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். ஏற்கனவே தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக அதி கனமழை பெய்யுள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தை அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான முதல் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அநேக மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. காலை முதல் மாலை வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. ஆனா நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்களுக்கு காலை முதல் மாலை அல்லது இரவு வரைக்கும் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழகத்தில் ஏற்கனவே காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதன் காரணமாக காலை முதல் மாலை அல்லது இரவு வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கன முதல் அதி கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது வரை தீவிரமாக தொடங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழையும், குறிப்பாக பலத்த தரைக்காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டியிருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை மறுதினம் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் 4க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. ஆனா நாளை மறுதினம் 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை மீண்டும் தொடரும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன்படி மேலும் பல்வேறு இடங்கள்ல மீண்டும் பாதுகாப்பு பணிகள் தொடங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை தலைநகர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மழை மிதமலையும், அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 31 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவானால் குறைந்த அளவு மட்டுமே வெயிலின் தாக்கம் பதிவாகும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது என அறிவிக்கப்பட்டாங்க. காலை முதல் மாலை வரைக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆனால் எப்போது வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் தொடரும். காலை அல்லது மாலை மழை வரும் சொல்ல முடியாது. ஆனா காலை முதல் மாலை அல்லது இரவு வரைக்கும் எப்போ வேண்டுமானாலும் இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை தொடரும். இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மாலை அல்லது இரவு வரைக்கும் தான் கண்டிப்பாக மழையின் தாக்கம் தொடரும். ஆனா
தற்போது வரை தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 22 மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நாளை நாட்கள் மழையின் தாக்கம் தொடரும். அது மட்டும் அல்லாமல் குறிப்பிட்ட இடங்களுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை நாட்கள் 22க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது, அதாவது இன்று இரவு மழையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இன்று மாலை அல்லது இரவு விடியற்காலை மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக மழை சிறிதளவு மீண்டும் தொடரப்பட்டால் கண்டிப்பாக 1 முதல் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் கட்டாயம் விடுமுறை விடப்படும். அதேபோன்று மழையின் தீவிரம் அதிகரிக்கப்பட்டால் 1 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் மீண்டும் விடுமுறை விடப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா தற்போது வரைக்கும் எந்த ஒரு பள்ளிகளும், கல்லூரிகளும் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது காத்துக் கொண்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமட்டல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நாளை மறுதினமும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கு சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை மறுதினமும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக மீண்டும் தமிழகத்தில் சுனாமி போன்று பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாது என அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா அக்டோபர் முடிந்த பிறகு நவம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக 2 புயல் 3 புயல் அப்படின்னும் உருவாகக்கூடும். இந்த புயலின் தீவிரம் பொறுத்துதான் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னும் கண்டிப்பாக நம்மளோட சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்படுவாங்க. இதன் காரணமாக மீண்டும் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக தற்போது வரைக்கும் நிலவரத்தும் பார்க்கும்போது மீண்டும் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் தீபாவளி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இந்த தீபாவளி முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னறிவிப்பு காரணமாக, அதாவது மீண்டும் பள்ளிகள், கல்லூரிகள் தீபாவளி முன்னிட்டு விடுமுறை விடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஏற்றவாறு பேருந்துகள் வசதியும் கொண்டு வரப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. விடுமுறை நாட்கள் கூடுதலாக இருப்பதன் காரணமாக கட்டாயம் தமிழக பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.